நான் சோம்பேறியா தூங்கினே இருக்கிறேனா, நான் ஒன்றும் விளையாடலையா செய்யலையா, அதனால என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி என்னை கூட்டிட்டு போய் மாடி மேல ஸ்டெப்ஸ் கிட்ட கட்டி போட்டுட்டாங்க. அப்ப தூக்கம் வரதில்ல அந்த வெயிலுக்கு. நானும் இன்னைக்கு சேலஞ்ச் போட்டேன் மம்மி கிட்ட, நான் இன்னைக்கு தூங்கவே மாட்டேன் பாரு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டே இருந்த. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் விளையாடிட்டே இருந்தேனா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் விளையாடினாலும் தப்பா இருக்கு, விளையாட கட்டியும் தப்பா இருக்கு, தூங்கினாலும் தப்பா இருக்கு. என்ன சொன்னாங்க அம்மா, சோம்பேறியா தூங்கினே இருக்கிறியாடான்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ட்டு நான் சொன்னேன் நான் விளையாடுறேன் மம்மின்னு சொன்னேன். இப்ப பார்த்தா விளையாடினே இருக்கிறேன், உனக்கு கால் எல்லாம் வலிக்காதான்னு சொல்றாங்க. இப்படியும் சொல்றாங்க அப்படியும் சொல்றாங்க. நான் விளையாடட்டுமா தூங்கட்டுமா சும்மா இருக்கட்டுமா, நான் என்ன பண்ணாலும் தப்பா? என்னடா இவங்க என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்றாங்க. சரி மம்மி என்னதான் சொல்லிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கவே இல்லை. நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டேன்ல, நான் விளையாடிட்டு தான் இருப்பேன்ட்டு நான் விளையாட்டு கண்டினியூ பண்ணினே இருக்கிறேன். ஒரு பக்கம் மம்மி சும்மாவே இல்லை, நான் டயர்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ உக்காந்து விளையாடிட்டு இருக்கிறேன். உக்காந்து விளையாடுறப்போ சொல்றாங்க டயர்ட் ஆயிட்டு இல்லையடா விடுடா போய் படத்துக்கு போடான்னு வேற சொல்றாங்க. நான் தான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டேன் மம்மி, நான் இன்னைக்கு விளையாடிட்டே இருக்க போறேன்னு சொல்லிட்டு, அதான் என்னால முடியலன்ட்டு தான் நான் உக்காந்து விளையாடுறேன். நீ சும்மா விட்டுடு மம்மி என்ன, இன்னைக்கு நான் வந்துட்டு உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டேன், நான் விளையாட போறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மம்மி, நீ இன்னும் எதுவுமே பேசாத மம்மின்னு சொல்லிட்டு எங்க மம்மியை சும்மா இருக்க வச்சுட்டேன். நான் அக்கா வந்தாச்சு அண்ணா வந்தாச்சு எல்லாரும் வந்துட்டு